Hey guys, welcome to Cinematics. தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா இவங்க ஆக்டிங்கில் ஷேகர் கமுலா ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனில் உருவான குபேரா மூவி ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மூவியோட பட்ஜெட் 120 crores அண்ட் ரன் டைம் 3 hours and 4 minutes ஓடக்கூடிய ஒரு பெரிய படம்ங்க. இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அட் த எண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னன்னா, நாகார்ஜுனா ஒரு ஹானஸ்ட் சிபிஐ ஆஃபீஸராக இருக்கிறதால அவர் மேலே பொய் கேஸ் எல்லாம் போட்டு ஜெயிலில் போட்டுடுறாங்க. இப்போ இந்தியாவிலேயே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் புதுசாக ஆயில் ட்ரிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக மினிஸ்டர்ஸ்க்கு 1 lakh crore டீல் பேசியிருப்பான். இந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு பாதி பிளாக்காகவும் பாதி ஒயிட்டாகவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக நாகார்ஜுனாவை பெயில் எடுத்து இந்த வேலையை அவர்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ நாகார்ஜுனா இந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்காக ஒரு 4 பிச்சைக்காரங்களை ஃபாரின் கம்பெனிஸ் அக்கௌண்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி ஒருத்தர் அக்கௌண்ட்லையும் 10,000 crore போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அதில் ஒரு பிச்சைக்காரன் தாங்க தனுஷ். இதுக்கப்புறம் பிஸ்னஸ்மேனுக்கும் தனுஷ்க்கும் நடக்கிற கேட் அண்ட் மவுஸ் கேம் தாங்க இந்த குபேரா. இதோட ஸ்டோரியை ரொம்ப யூனிக்காகவும் அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் எழுதியிருக்காங்க இதோட ரைட்டர்ஸ். ரிச் அண்ட் புவர்னு ஒரு 2 எக்ஸ்ட்ரீம் எடுத்துக்கிட்டு அதை ஸ்டோரியோட பிளெண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது கேரக்டர்ஸை நல்லாவே டைம் எடுத்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஸ்டோரி பிளாட்டையும் செட் பண்ணி ஒரு ஹைப்போட இன்டர்வலுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஆல்மோஸ்ட் 1.5 hour படம் முடியும் நமக்கு பெருசாக போர் அடிக்காமல் சீன்ஸ் அடுத்த கடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது. ஒரு சுவாரஸ்யமான ஸ்க்ரீன் பிளே தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப்க்கு அமைஞ்சிருக்கு. செகண்ட் ஹாஃபில் தாங்க பிரச்சனையாக ஆரம்பிக்குது. படம் ஃபுல்லாக ஓடிட்டே இருக்கிறதால எப்போ தாண்டா முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எங்கேஜிங் ஃபேக்டர்ஸ்லாம் சுத்தமாக குறைஞ்சி போச்சு. அண்டு கிளைமேக்ஸ் இவங்க முடித்த விதமும் நல்லாவே இல்லைங்க. ரைட்டிங்கில் அதை கொஞ்சம் வேறு மாதிரி எழுதி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். ஒரு நல்ல ஸ்டோரி, பிளாட், கேரக்டர், அவங்களுக்கான கேரக்டர் ஆர்க்லாம் செட் பண்ணி கிளைமேக்ஸில் சொதப்பிட்டாங்க. மெயின் லீடாக ப்ளே பண்ண தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா 3 பேருக்குமே செம்மையான கேரக்டர் ஆர்க் இந்த படத்தில் மாட்டியிருக்கு. தனுஷ் ஒரு பிச்சைக்காரனா ரொம்ப யதார்த்தமாகவே தன் நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அவரோட இன்னசென்ட் பேச்சு, கேஷுவலான ஆட்டிடியூட்னு அந்த கேரக்டராகவே மனுஷன் வாழ்ந்திருக்காருங்க. படத்தில் அவரோட ரைட் ஹேண்ட் உடஞ்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு லேடரில் ஏறும் போது கூட தனக்கு கை வராததை செம்ம டீட்டெயிலாக நடிச்சிருப்பாருங்க. தான் ஒரு நடிப்பு அரக்கன்னு ஒன்ஸ் அகெயின் ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. நாகார்ஜுனா தனக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலை வச்சுக்கிட்டு தன்னோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லேயே அதை அவ்வளோ அழகாக நமக்கு கன்வே பண்ணியிருப்பாருங்க. ராஷ்மிகாவும் ஒரு நல்ல ஆக்டிங் ஸ்கோப்பில் கேரக்டருங்க. இவ்வளோ சீரியஸான கதையில் இவங்களை ஹியூமருக்காக யூஸ் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் செமையான பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். டிஎஸ்பியோட சவுண்ட் ட்ராக் மூவிக்கு ஒரு பூஸ்டப்பாகவே யூஸ் ஆச்சுங்க. ஒரு சாங்காக இருந்தாலும் தரமாக போட்டிருக்காரு. போய்வ நண்பா தேட்டர் மோடில் செம்ம பீட்டாக இருந்துச்சு. எல்லா பிஜிஎம்மும் சீன்ஸ்க்கு ஆப்டாகவே ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் டைட்டில் நேமில் பிஜிஎம் போடாமல் ஆச்சரியமும் கொடுத்துருக்காரு. நிக்கித் சினிமாட்டோகிராஃபியில் எலைட் பீப்புளோட லைஃப் ஸ்டைல்லாம் செமையாகவே கேப்சர் பண்ணி காமிச்சிருக்காரு. எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் மூவியை இன்னுமே கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாங்க. மூவி டியூரேஷன் ஒரு கட்டத்தில் சலிப்பு தட்ட தான் செய்யுது. அண்ட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லையுமே ஒரு சீனுக்கும் அடுத்த சீனுக்கும் கண்டினியூட்டி மிஸ் ஆன ஃபீல் தாங்க வந்துச்சு. ரேண்டம் ஷார்ட்ஸ் எடுத்து எடிட் பண்ண ஃபீல் தான் வந்தது. கிளைமேக்ஸ் பேடாக ஃபீல் பண்ண வச்சதுக்கு இதுவும் ஒரு ரீசன். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி, ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ், டிஎஸ்பியோட மியூசிக், ஃபர்ஸ்ட் ஆஃப், சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளே, அன்யூஷுவல் கிளைமேக்ஸ், அன்கண்டினியூட்டி எடிட்டிங் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ், மூவி டியூரேஷன் இதெல்லாம் தாங்க. ஓவராலாக ஸ்டோரி அண்ட் தனுஷ் பர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த படத்தை போய் பார்க்கலாங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கோ அண்ட் வாட்ச் த லாங் ரன்னிங் குபேரா. Cinematics rating for this movie is 6.5 out of 10. Thank you guys.